ஹலோ கைஸ், நான் யோகேஷ். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு கலர் ப்ரீசெட்டை வச்சு இன்ஸ்டாகிராம் ஃபில்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான 2 அப்ளிகேஷன், ஃபோட்டோஷாப் அண்ட் ஸ்பார்க் ஏர் வந்து ஒரு ஃபேஸ்புக்கே டெவலப் பண்ண ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் வச்சு தான் உங்களால் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஃபில்டர்ஸ்லாம் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம அந்த ஃபில்டர்ஸ்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. எக்ஸாம்பிளுக்கு இதை ட்ரையலுக்கு செக் பண்ணுறதுக்கு ஒரு நார்மல் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நார்மல் ஃபோட்டோவில் தான் நம்ம இப்போ கலர் கிரேட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு நார்மல் கலர் கிரேடை நம்ம பண்ணியாச்சு. நம்ம இதே கலர் கிரேடை வந்து இன்னொரு ஃபோட்டோலையும் எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், எல்லா ஸ்கின் டோனும் ப்ராப்பராக இருக்கான்ட்டு. ஸோ இன்னொரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ நம்ம செக் பண்ணிப்போம். சரி, இப்போ வந்து நம்ம ஒரு கலர் ப்ரீசெட், அதுவும் ஸ்பார்க் ஏர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கலர் ப்ரீசெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு உங்களுக்கு தேவையானது வந்து ஒரு பேஸ் கலர்னு ஒரு பிஎன்ஜி. அந்த பேஸ் கலர் மேலே தான் நீங்கள் வந்து உங்களோட ப்ரீசெட் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அதில் போய் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேஸ் கலர் பிஎன்ஜியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த பேஸ் கலர் பிஎன்ஜி. இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் எல்லா கலருமே, மேக்ஸிமம் எல்லா கலருமே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இதில் நம்மளோட கலர் கிரேடை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த கலர் கிரேட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். கலர் கிரேடை வச்சாச்சு. அண்ட் ஃபைனலாக பண்ண ஒரு சில கரெக்ஷனையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கரெக்ஷனையும் நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இது எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் பண்ணணும், பண்ணால் தான் ஸ்பார்க் ஏரில் சப்போர்ட் பண்ணணும். ஸோ சேவ் ஆஸ் பிஎன்ஜி. இதை வந்து குவாட்டிக் ப்ளூன்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இதுக்கு மேலே ஃபோட்டோஷாப்பில் அவ்வளோ வேலை கிடையாது. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்பார்க் ஏர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்பார்க் ஏர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு டெம்ப்ளேட்ஸ் மாதிரி, இந்த டெம்ப்ளேட்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து நியூ ப்ராஜெக்ட்லேருந்து ஃபஸ்ட்லேருந்தே நம்ம இப்போ பண்ணலாம். பிளாங்க் ப்ராஜெக்ட். இதுதான், இப்படி தான் ஸ்பார்க் எடிட்டரோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். இங்கே ஒரு ஃபேஸ் தெரியுதுல்ல, இந்த ஃபேஸில் தான் ப்ரீவியூ மாதிரி பார்க்குறது. எந்தெந்த ஸ்கின் டோனுக்கு எப்படி இருக்குது. இதில் வந்து 7 கொடுத்துருக்காங்க, 7 ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 7 ஃபேஸஸ்லேயும் நம்ம செக் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஷாப்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண அந்த கலர் ப்ரீசெட்டை வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஃபைல், இம்போர்ட் கலர்லெட்டுக்கு போய்ட்டு இந்த அக்வாட்டிக் ப்ளூ வந்துடுச்சு. இந்த அசெட் பேனலில் தான் நம்மளுக்கு எல்லா ஃபைல்ஸும் இருக்கும். அண்ட் இப்போ ஒர்க் ஸ்பேஸ் கிளிக் பண்ணி பேட்ச் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச் எடிட்டரில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதில் தான் நம்ம எல்லா பேட்சையும் வச்சு யூஸ் பண்ண முடியும். இந்த அக்வாட்டிக் ப்ளூ பேட்ச் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டோன்னா இது இருக்கா, இதுதான் கலர்லெட் ஷேடர். இந்த கலர்லெட் இன்புட்டில் வந்து இந்த அக்வாட்டிக் கலர்லெட் வந்து இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இந்த டெக்ஸ்சர் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்சரில் வந்து நம்ம ஒரு கேமரா டெக்ஸ்சரை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ கேமரா டெக்ஸ்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்காங்க, ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அசெட் பேனலில் வந்து கேமரா டெக்ஸ்சர் வந்துருச்சு. இப்போ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து பேட்ச் எடிட்டரில் வச்சிங்கன்னா இப்போ இந்த ஆர்ஜிபிஏ இருக்குல்ல, இந்த ஆர்ஜிபிஏ எடுத்துகிட்டு வந்து டெக்ஸ்சரில் இன்புட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆட் அசெட் கொடுத்து ஒரு நியூ மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் மேலே தான் நம்மளோட கலர் ப்ரீசெட்டை அப்ளை பண்ண போகிறோம். இந்த மெட்டீரியலுக்கு ரீநேம் வந்து நான் லட்டுன்னே ரீநேம் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே வந்து இதை வந்து இப்போ ஷேடர் டைப் போயிட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃப்ளாட்டாக மாற்றிடுங்க. ஃப்ளாட்டுக்கு மாற்றிட்ட அப்புறம் டெக்ஸ்சர் பக்கத்தில் ஒரு ஏரோ ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஒரு பேட்ச் வரும். இப்போ கலர் லெட்டோட அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து இந்த லெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இப்போ வந்து ஒரு ஆட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு ஒரு ரெக்டாங்கிள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் வந்துடுச்சா. இப்போ வித்து வந்து ஃபில் வித்து, ஹைட்டு ஃபில் ஹைட்டு. இது வந்து ஒரு எம்டி லேயர் மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணும். இந்த எம்டி லேயர் மேலே நம்ம இப்போ கலர் அட்டை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம்.
அதே ஆப்ஷன்லேயே மெட்டீரியல்ஸ் இருக்குது. அந்த மெட்டீரியல்ஸில் கடைசியில் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அங்கே லெட்டுன்னு சேவ் பண்ணி வச்சது லெட்டருக்கு பாருங்கள். லெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கலர் கிரேட் வந்து அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லா ஃபேஸஸ்க்கும் செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து பேக்ரவுண்ட் இல்லாததுனால தான் உங்களுக்கு பார்க்க வந்து கொஞ்சம் வேடாக தெரியும். பேக்ரவுண்டோடு வச்சு பார்த்தா அந்த கலர்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபைனாக இருக்கும். இதோட நம்ம ஃபில்டர் க்ரியேஷன் வந்து ஓவர் ஆகுது. இப்போ வந்து நம்ம இந்த ஃபில்டரை வந்து ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் எப்படி பப்ளிஷ் பண்ணாதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபைல் பப்ளிஷ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இது வந்து பப்ளிஷ் நியூ எஃபெக்ட் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து ஒரு எஃபெக்ட் தான் க்ரியேட் பண்ணோம். அப்டேட் எக்ஸிஸ்டிங் எஃபெக்ட் வந்து ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ண எஃபெக்டில் ஒரு சில கரெக்ஷன்லாம் பண்ணிங்கன்னா அப்போ இந்த அப்டேட் எக்ஸிஸ்டிங் எஃபெக்ட் கொடுக்கணும். நம்ம பப்ளிஷ் நியூ எஃபெக்டை கொடுத்துடலாம். இப்போ வந்து அப்லோட் கொடுத்துடலாம். வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. அண்டு இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். நீங்கள் இந்த ஃபில்டரை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணுன்னா இன்ஸ்டாகிராமில் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணணுன்னா கூட உங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் தேவை. ஏன்னா ஸ்பார்க் ஏஆர் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் க்ரியேட் பண்ண ஒரு அப்ளிகேஷன். இப்போ நம்மளோட கலர் ஃபில்டர் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்பயும் போல் ஒரு ஃபில்டருக்கு வந்து ஒரு நேம் வைக்க போகிறோம். நான் இதுக்கு வந்து அக்வாட்டிக் ப்ளூனே வச்சுக்கிறேன். அக்வாட்டிக் ப்ளூ வச்சாச்சு. அப்புறம் வந்து இது ஆல் பிளாட்ஃபார்மாக அதை ஸ்பெசிஃபிக்கான்னு கேட்குறாங்க. நான் வந்து ஃபேஸ்புக்கும் சேர்த்தே தான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் பப்ளிக் நான் தான். ஓகே, கேட்டகரிஸ். இப்போ வந்து நம்மளோட ஃபில்டருக்கு வந்து ஒரு 4 கேட்டகரியை வந்து சூஸ் பண்ணணும், எது ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன சூஸ் பண்ண போகிறேன்னா செல்ஃபீஸ், அப்பியரன்ஸ், மூட் அண்ட் இல்லை கலர் அண்ட் லைட். ஓகே, கீவேர்ட்ஸ் அது ஆப்ஷன் தான், வேணாம். இது இப்போ வந்து என்னென்னா இது வந்து நீங்கள் வந்து டெமோ வீடியோ வந்து உங்களோட ஃபில்டரோட லிங்க் வந்து டெஸ்ட் ஆன் டிவைஸ் கொடுத்துட்டு நீங்கள் அதில் வீடியோ எடுத்தும் டெமோ வீடியோ பண்ணலாம். இல்லை நீங்கள் தனியாக அந்த வீடியோவை எடுத்து அந்த கலர் ஃபில்டர் அப்ளை பண்ணி ஃபைலும் போட்டுக்கலாம். நான் தனியாக அப்ளை பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அப்லோட் ஆகிட்டுருக்கு. அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா தம்ப்நெயில். நம்ம அப்லோட் பண்ண டெமோ வீடியோவிலே தம்ப்நெயில் எடுத்துக்கலாமா, இல்லை அப்லோட் இமேஜ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து இமேஜ் தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஃபைல் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணியாச்சு. க்ராப். ஓகே, ஃபைன், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அடுத்தது நம்மளுக்கு கொலாபரேட்டிவ் சேரும் கிடையாது. இப்போ பப்ளிகேஷன் டேட் நான் வந்து செட் டைம் அண்ட் டேட்டே கொடுக்குறேன். எப்பயும் போல் நான் சண்டேஸ் காலையில் 9 மணிக்கு வீடியோ போடுவேன். அதே டேட்டே 20th வச்சுட்டு இப்போ நான் 9 AM கொடுத்துட்றேன். கரெக்டாக வந்திருக்கணும். கரெக்டாக நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது வந்திருக்கணும் இன்ஸ்டாவில். சப்போஸ் வரலனா அவங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கு லேட் ஆக்குவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம். ஓகே, அப்லோட் கொடுத்தாச்சு. சொல்லிட்டாங்க யுவர் எஃபெக்ட் இஸ் நவ் இன் ரிவ்யூ டு 5 days. இது இவங்க வந்து யூஸ்வலாக சீக்கிரமாக ரிவ்யூ பண்ணுறாங்களாம். ஆனால் அது வந்து 5 நாளைக்கு வரையும் டைம் எடுத்துக்கொன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சின்ன அப்டேட் வீடியோ தான். தேர்ஸ்டே மதியம் வந்து நான் இந்த வீடியோ எடுத்தேன். தேர்ஸ்டே நைட்டே நான் போய் செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட ஃபில்டரை வந்து இன்ஸ்டாகிராமில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்பார்க் ஏஆர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து வீடியோ முடிச்சுட்டு போய் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் இதே மாதிரியே நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.